மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்று கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களிடத்தில் ஏதாவது சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். போதும், இவ்வளோதான். இந்த வசனம் தான் கொடுத்தார். அவிழ்த்து கொண்டு வரணும் கழுதையை. இந்த கழுதை என்ன கழுதுனா என்ன பாஸ்ட் என்ன கழுதைன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி என்ன சொல்லக்கூடாது. பாஸ்ட் திட்டுறாரு, கழுதைங்கிறாரு, நாய்ங்கிறாரு, பண்ணிங்கிறாரு அப்படின்னு நினச்சக்கூடாது. நான் ஒரு பிரசங்கியர், நான் அதை சொன்னேன், உங்களை சொல்கிறதில்ல. வேதாகமம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்கிட்ட போய் சொல்கிறாரு, எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. போங்கன்னா போய் அங்கே ஒரு கழுதை கட்டியிருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏதாவது யாராவது கேட்டால் என்ன வேணுமாம்மா? அது ஆண்டவருக்கு வேணும் அப்படின்னு. இப்போ இயேசு கிறிஸ்து கழுதை மேலே பவனி போகணும். ஏடா கிறிஸ்மஸ் டைமில் சிலுவை பாடு கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்காதீங்க. வேதத்தில் நம்ம கட்டவிழ்க்க பற்றி உங்களோட பேசிக்கொண்டு விரும்புகிறேன். கட்டவிழ்க்கப்படணும். இந்த கழுதை, ஒரு கழுதைக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? கழுதை கெட்டுச்சுன்னா, சில கழுதைங்க கெட்டுச்சுன்னா எங்கே போயிருமாமா? வீட்டில் அடங்காது. குட்டிச்சவர் வீடு வீடாக திரிஞ்சு படுத்துக்கும், வாசலில் போய் படுத்துக்கும். அது அப்படியே ரோடு சுத்தம் பார்த்துருக்கீங்களா? இது யார் கழுதுறா? சுற்றிட்டு இருக்கணுமா? எங்கேயாவது பசுமாடு போயிருக்க, ஆட்டுக்குட்டி அப்படி போகுதா? இந்த கழுதை எவ்வளோ வச்சாலும் தாங்கும், பொதி சுமக்கும். அழுக்கு சுமக்காது, தயார். அந்த காலங்களிலே யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கழுதை குறித்து பார்க்கும்போது நிறைய நான் உங்களுக்கு இது பேசியிருக்கிறேன். இருந்தாலும் நான் இந்த காரியத்தை சொல்லிட்டு போயிடுறேன். கழுதை, உன்னை பார்த்துட்டு கழுதைங்கிறங்க, நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வீங்களா? என்ன பாஸ்ட் கழுதைன்னு சொல்லிட்டேன், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் அப்படி சொல்லுவோம் நம்ம. அந்த பாஸ்ட் எப்படி பேசினார் பார்த்தீங்களா? சும்மாவே கம்ப்ளைண்ட் போகுது. பாஸ்ட் திட்டுறாரு, பிரசங்கத்தில் அப்படியே சொல்கிறாரு. என் வேலையை அதுதாயா? நீ அழுக்கா தெரிகிற, அசுத்தமாக இருக்கிற, அது சரி பண்ணி சொல்லுறது. இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம், நம்முடைய முதுகில் ஒரு அசிங்கம் ஆயிடுச்சு. சட்டையில் புது புடவை கட்டி கிளம்பி போகிறீங்க, ஜம்முன்னு ஒரு அசிங்கம் ஆயிடுச்சு. யாராவது சொன்னால் நீங்கள் போய் வெளியே சொல்லுவீங்களா? நான் அப்படி போயிட்டேன், அறிவு இருக்கா, நானே பின்னால் அதை சமந்துட்டு போனேன், என்னை போய் சொல்லிட்டாங்க சொல்லுவீங்களா? சொல்லுவோம்மா? தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த அழுக்கு எடுக்கும்போது இல்லை தொடச்சி விட்டாங்கன்னா, கழுவி விட்டாங்கன்னா, இதை தானே பாஸ் நாங்கள் செய்கிறோம். அப்போ கழுதை என்பது அவமானத்தின் சின்னமாக பார்க்கிறோம், அப்படி தானே? ஆனால் யூதர்களுக்கு அது மேன்மையான அடையாளம். நீ கார்லாம் வச்சிருக்கலாம், பெரிய வசதி இருக்கலாம், ஒவ்வொரு யூதனுடைய வீட்லேயும் கழுதை இருக்கும். ஏன்னா அந்த அன்னைக்கு அவங்களுக்கு என்னது? வாகனம், காரு மாதிரி. இன்றைக்கி எப்படி வீடு வீடு கார் இருக்குது? இன்றைக்கி சில பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க, ஆடம்பரமான காரில் பயணம் செய்யாதே, கர்த்தர் அதை விரும்ப மாட்டார். ஆடம்பரமா ட்ரெஸ் போடாதே, ஆண்டவர் விரும்ப மாட்டார். கழுதை மேலே போ, ஏன்டா காரில் போகிற இத்தனையும் சொல்லி போட்டு? ஆடம்பரத்துக்கு தானே காரு. நீ ஒரு கழுதில் ஏறி போனால் கழுதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுது. அப்போது கழுதியில் போனால் அது அவமானம். ஆனால் அது கழுதி கட்டப்பட்டிருக்குது. கழுதை கட்டப்பட்டிருக்கு. இந்த கழுதை மேலே ஆண்டவர் பவனி வர விரும்புகிறார். அப்போ முதல்ல என்ன சொன்னது? ஒரு இடத்துல கட்டப்பட்டிருக்குது. அந்த கட்டை அவிழ்த்தாதான் இவர் அதில் பவனி செய்ய முடியும். ஆண்டவர் உண்மையில் அமர்ந்து அவருடைய காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் நீ கட்டவிழ்க்கப்பட வேண்டும். அதுதான் இன்றைக்கி தலைப்பு, கட்டவிழ்க்கப்படுவது.
நீ கட்டவிழ்க்கப்படாம ஆண்டவர் மேல பவனி செய்ய முடியாது. ஏதோ ஒரு தொழில் கட்டப்பட்டிருக்கிற. இந்த உலகத்துல தாய் தன் உலகத்துக்கு இந்த மகனையோ மகளையும் இந்த உலகத்துக்கு கொடுக்குன்னா முதல் தொப்புள் கவரை என்ன செய்யணும்? கட் பண்ணும். தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள ஒரு தொடர்பை துண்டிக்கப்பட்டால் தான் அந்த குழந்தை வெளி உலகத்துக்கு வரும், தானா சுவாசிக்க ஆரம்பிக்கும். அத்தனை நாள் சுவாசிக்காம அந்த தொப்பல் கொடி இருக்கிற உணவு தான், சுவாசம் தான் அந்த குழந்தைக்கு ஆரோக்கியமாகவும் உயிராக இருந்துச்சு. வெளியே வந்த தானே நீ நல்லா இருந்து எல்லாத்திலும் ஜெயிக்கணும்னா நீ ஏதோ ஒரு கட்டப்பட்டிருக்க, அந்த கட்டை அவிழ்க்கப்படணும், துண்டிக்கப்படணும். சில இடங்களோட கட்டப்பட்டிருப்பாங்க. ஒருத்தன் பாவம் செய்கிற பாவத்துக்கு அடிமையாக இருக்குன்னா அவன் கட்டப்பட்டிருக்கிறான், பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிறான். ஒருத்தர் வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே கட்டப்பட்டிருப்பான், அந்த வட்டத்துக்குள்ள வெளியே வரவே மாட்டான். 1000 பிரசங்கேளு, எவ்வளோ பிரசங்க கேட்டால் நான் மறந்துட மாட்டேன். நமக்குள்ள இருக்கா இல்லையா? இன்னும் நமக்குள்ள ரட்சிக்கப்பட்டோம், பரிசுத்தமாக இருக்கிறோம், நீதியாக இருக்கணும் காமிக்கிறோம், அத்தனை வேஷம் மாய்மாலம் நமக்குள்ள இருக்கா இல்லையா? உதாரணமாக பாஸ்டர் பார்க்கும்போது எல்லோரும் சோத்திரம் பாஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா விசாரிக்கிங்க. அங்கே போய் என்ன பேசுகிறேன்னு எங்களுக்கு தெரியாது தானே. ஆனால் ஆவியான ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு தகவல் சொல்லுவார் இல்லையா? இப்போ நான் உங்களை பற்றி பேசுறது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? நான் யார்கிட்டயே சொல்லுவேன், யாரை பற்றி இப்படி இருக்கிறாங்க எப்படி சீராவாங்கன்னா அந்த சத்தம் காதுக்கு வருதா இல்லையா? நான் வரணும் தான் விரும்பி சொல்லி அனுப்புறது. ஏன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக சொன்னால் நீங்கள் சங்கடப்படுறீங்கன்னு மறைமுகமாக சொல்லி அனுப்புவேன். இப்போ தினாட்ட எதை சொன்னால் சசி கூட சொல்லுவேன், சசி தினா ஒன்றும் சரியில்லை தினா, என்னம்மா இப்படி இருக்கிறா அப்படின்னா அந்தம்மா சொல்லாதா? ஃபஸ்ட்டு வேலையை போய் சொல்லிட்டு தான் சாப்பாடுலேயே உட்காரும். ஏன்னா ஒரு தம்பி. நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? இப்போ ரூபனை திட்டி போட்டு பிரதீபை திட்டி போட்டு அவங்கள்ட்ட சொல்லாத அப்படின்னு சொன்னால் சொல்லாமல் இருப்பார் இல்லையா? பாஸ்ட்டு பையனை எப்படி தின்னா தெரியுமா? தினா எல்லாம் நீ சரியில்லை தினா அப்படி சொல்லுவாங்களே இல்லையா? எதற்கது? நீ நலமான வாழ்க்கை வாழ வேண்டும், நீ தேவனுடைய திட்டங்களுக்கு இருக்கணும், உங்கள்கிட்ட சொல்ல கேட்குற. சில பேர் சொல்லி சொல்லி பார்க்கலன்னு செய்வாங்க. பேரண்ட்ஸை கூப்பிட்டு வாடா ஸ்கூலில், கவனிக்கிறீங்களா? பேரண்ட்ஸை கூப்பிட்டு என்னங்க எவ்வளோ சொன்னவன் கேட்க மாட்டாங்கிறான். அதை தான் ஒரு போதகன் செய்கிறோம், ஒரு பேசஸ் செய்கிற வேலை அதுதான். ஆனால் விசுவாசிகள் அப்படி இல்லை, வேறு விதத்தில் போய் எதையும் சொல்லுவாங்க. ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் எப்பாவது ஒரு காரியத்தை ஊதுனீங்கன்னா அது வரும்போது எப்படி வரும்? வகுருபி வரும். பார்த்து தெரியுமா உங்களுக்கு? 2ஆக தான் வரும். ஒரு காரியம் 1ஆ வரும். அவன் கீழே விழுந்துட்டானாமா, அப்புறம் அவன் தான் தூக்கி விட்டானாமா அப்படின்னா அவன் இன்னொருத்தனை போய் சொல்கிறான், உனக்கு விஷயம் தெரியுமா? அவன் பதில் மேலேருந்து விழுந்துட்டான கீழே பொத்துன்னு, அவர் தான் கூட்டு போய் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட்டாக பார்த்துக்கும் சேர்த்துனாரான்னு. அவன் போய் இன்னொரு சொல்கிறான், உனக்கு விஷயம் தெரியுமா? நாய் துரத்து கீழே விழுந்து கை கால் பூரா காயம், அப்புறம் அவர் தான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பார்த்துட்டு பணம் பூரா அவர் தான் கட்டி எல்லாம் செஞ்சார். இன்னொருத்தன் சொல்கிறான், உனக்கு தெரியுமா? நாய் சும்மா இருக்க நாய் இவர் கல் எடுத்து அடிச்சிருக்கிறாரு, அந்த நாய் துரத்தி இருக்குது, இவர் கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்தோன்னே அடித்து மூஞ்சி பல்லுகள்லாம் உடஞ்சி காதெல்லாம் பிஞ்சு, அப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் வச்சு போட்டு என்ன பண்ணா தெரியுமா? ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு மொட்டாடி கொடுத்து கண்டபடியே திட்டி போட்டு முரசில் சரியாக வச்சுக்க மாட்டியா, என்ன ஆயிடுச்சு? கடைசியில் அதே நியூஸ் அவன்கிட்டே வருது, ஏய் நான் சும்மா திரும்பி பார்க்க பொத்துன்னு விழுந்துண்டா. அவர் டக்குன்னு கையை பிடிச்சாரு, அவ்வளோதாண்டா சம்பவம் நடந்துச்சு. காதெல்லாம் சரியாக இருக்கா? ஏன்டா பல்லக்காட்டு இல்லை பல்லு உடஞ்சி காதலை மிஞ்சி போய், டே நல்லா தாண்டா இருக்கிறேன். கவனம், நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு உயிர் இருக்குது. காரணம், நீங்கள் கட்டப்பட்டிருக்கிற இந்த உலகத்தோட இச்சைகளோடு கட்டப்பட்டிருக்கிறீர்கள், உலகத்தின் காரியத்தில் பொய்யோடு கட்டப்பட்டிருக்கிறீங்க. வாயை திறந்தா பொய், நல்லவனை போல காமிப்பதுக்கு கட்டப்பட்டிருக்கிறீங்க. சபையில் உங்களை போல பரிசுத்தவன் இல்லைங்கிற மாதிரி இருப்பீங்க, ஆனால் வெளியே போனால் வேறு மாதிரி இருப்பீங்க. நானும் தான் பேசுகிறேன், என்னை சேர்த்த பேசுங்க. உடனே பாஸ்டர் மட்டும் பேசுகிறேங்க. எல்லாரும் இந்த உலகத்துக்கு ஒத்த வேசப்பட்டு ஏதோ ஒரு விதத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம். பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம், வியாதியில் கட்டப்பட்டிருக்கிறோம், பெருமையில் கட்டப்பட்டிருக்கிறோம், சுயநலத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம், ஏதோ ஒரு விதத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் அந்த கழுதியை பார்த்து சொல்கிறார்,
ஒருத்தர் தூங்குறதுல கூட கட்டப்பட்டிருப்பாங்க. நம்ம என்ன செய்வோம்? தட்டி எழுப்பி கட்டவிழ்க்கணும். இல்லைன்னா அது எங்கேயோ போய் முட்டிடும், செவுத்துல போய் முட்டிடும், தூக்கத்திலே போய் எங்கேயாவது முட்டிடும். அதனால் தட்டி எந்திரிச்சு டியூட்டியை பாரு அப்படின்னு சொன்னால் தான், ஆமாம் டியூட்டி தானே, கண்ணு முழிக்கணும், சம்பளம் போய் ஆள் சூப்பர்வைசர் பார்த்துருவேன், எல்லாத்தையும் நானும் பார்க்குறேன். கட்டவிழ்க்க பல்ல உங்கள் கண்களை கவனிப்பேன். நீங்கள் அப்படியே பார்க்குற மாதிரி பார்த்துட்டே இருப்பீங்க. கண்ணாடி போட்டவங்களும் கவனமாக கவனிப்பேன். அப்படியே மயக்கமாக கலக்கமாக அப்படிங்கிற மாதிரி கண்ணை செய்வீங்க. வேதனை காரணம், நீ எதோட கட்டப்பட்டிருக்கிற? உலகத்தோடு கட்டப்பட்டிருக்கிற. உலகத்தின் பாவத்தோடு, உலகத்தின் பொய்யோடு, உலகத்தின் இச்சைகளோடு, உலகத்தின் காரியங்களை கட்டப்படும் போது தேவன் அதில் வளம் வர முடியல. அதனால தான் கழுதி என்ன செஞ்சிரு? கட்டவுள். கழுதி மட்டுமா கட்டவிழ்த்தாரு? கழுதியோட அப்படின்னு யார் இது? நீ மட்டும் ஆண்டவருக்கு தேவையில்லை, உன் பிள்ளையும் தேவை. தெரியுமா உங்களுக்கு? கழுதியில் தானே போனார். கழுது குட்டி எதுக்கு விட்டாரு? அது கழுதிகளுக்கு தானே தெரியும், நமக்கு எப்படி சிஸ்டர் தெரியும்? பின்னால் வருதா போதா? அது சப்போஸ் திரும்பி போயிடுச்சுன்னா இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க நம்ம பின்னால் வராங்களா? யார் வரமில்ல, நமக்கு முன்னால் போயிட்டு இருக்குது. அந்த கழுதை அப்படின்னா கோவேரி கழுதை. நம்ம நினைக்கிறோமா? இந்த கழுதையெல்லாம் கிடையாது. அது நல்ல ஒரு, அதுக்குன்னு ஒரு கழுதை இருக்குது. அது போகும்போது காலுக்குள்ளேயே இருக்கும். அதை கழுதியும் கழுதி குட்டின் மரியின் மேலும், கழுதை மேலே மட்டும் வரல, அது காலுக்குள்ளேயே நடக்கும் அந்த குட்டி. இது போச்சுன்னா அது பின்னாலே வரும் அப்படிங்கிறாங்க. அது எப்படித்தான் அவர் ஏறி வந்தால் தெரில. ரைட். அப்போது நம்ம கட்டவிழ்க்கப்படணும். கட்டவிழ்க்கை எதனால் முடியும் அப்படின்னா, வேதாகமம் சொல்லுது. ஏசியா புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம், சரி 61ஆம் அதிகாரம் 1-3 வாசிக்க கேட்போம். போதும். இங்கே பாருங்க, அந்த 61ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் கடைசியில் போட்டு கட்டுண்டவருக்கு கட்டவிழ்த்தலை கோரவும். அப்போ கட்டப்பட்டிருக்கிற மக்கள் யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்காங்கன்னா மேலே சொல்கிறார். எதுக்காக சுவிசேஷம் பண்ணார்? அபிஷேகம் பண்ணினார். இறுதி நறுங்குண்டவர்களும் காயங்கட்டுதலை, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்தலும் கூறவும் அப்படிங்கிறாரு. அப்போது கர்த்தருடைய ஆவியான என்ன செய்கிறாருன்னா மேலே இறங்குறாரு. உண்மையில இறங்கி அநேக கட்டுகளை உடைக்கும்படி உன்னை பயன்படுத்துகிறாரு. கர்த்தருடைய ஆவியான வேலை என்னது? கட்டு அவிழ்க்கிறத வேலை. அப்போது இயேசுக்கு ஒரு பேர் இருக்குது, மேசியா. மேசியான்னு என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அபிஷேகமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இல்லை அபிஷேகமானவர் சொல்லலாம். அப்படின்னா அவர் யார் மேலே வர விரும்புகிறார்? இப்போது கழுத மேலே. இப்போ அந்த அபிஷேகம் யார் மேலே வடி? இப்போ கழுத மேலே இருக்குமா? ஆனால் வேதாகமத்தில் சொல்லுது, முதல் பிறக்கிற எல்லா பிறப்பும், ஆடு மாடு எதாக இருந்தாலும் யார் கொடுக்கணும்? ஆனால் கழுதி என்ன செய்யக்கூடாது? கொடுக்க முடியாது. அப்போது முதல் ஒரு ஆண் பிறந்துருச்சுன்னா அதை ஆண்டவர் கொடுக்க முடியாது. அதை கழுத்தை முறிச்சிடுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை கொன்று போடுவாங்க. அதை கொன்று போடுறாங்கன்னா அது கொன்று போடுறதுக்கு முன்னால் அதை எதால் மீட்டுக்கொள்கிறார் ஆண்டவர்? ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டு கொள்ளப் போகிறார் வேதம் சொல்லுது. குட்டி என்ன செய்யுதுன்னா, பிறந்த கழுது குட்டி பிறந்துச்சுன்னா அது என்ன சொன்னால் கழுத்தை முறிச்சு போடணும். கழுத்து முறிச்சு போடுறதுக்கு முடியாட்டி ஒரு ஆட்டுக்குட்டியை கிரையும் செலுத்தி அந்த கழுதி குட்டியை மீட்டுக்கணுமாம்மா. அப்போது கழுதிக்காகவும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஜீவனை கொடுக்க ஒரு ஆட்டுக்குட்டி வச்சுருக்கிறாரு. அப்போது மனுஷனாகிய நம்ம மீட்க முடியும் ஒரு ஆட்டுக்குட்டி வந்துச்சு. நாம் கழுத்தை முறிக்கப்பட வேண்டியவர்கள். தேவனுக்கு பயன்படாத முதல் குழந்தைகள், தேவனுக்கு முதல்
பிறக்கிற எல்லாம் ஆண்டு சொந்தம். இப்போ முதல் பையன் யாருக்கு சொந்தம்? ஒரு ஆட்டுக்குட்டி கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது உங்களுக்காக. அப்போ கட்டவிழ்த்தல். எதை கட்டவிழ்க்கணும் அப்படின்னா, எங்க பாஸ் நாங்களே சபைக்குள் வர அபிஷேகம் பெற்றுக்கிறோம், எங்களுக்கு கட்டவிழ்த்தை பற்றி தேவையில்லையே அப்படின்னா, ஒரு கூனி ஒரு தேவாலயத்தில் இருந்தாள். எத்தனை வருஷமா? 18 வருஷமா. எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தால்னா இந்த அம்மா இப்படி தான் இருந்திருக்கும். எவ்வளவு நிமிர முடியாத அளவுக்கு ஒரு வளைஞ்சிருந்த கூனியை ஆண்டவர் ரிலீவ் பண்ணுறார். கூனியை உடைக்கிறார், கட்டை அவிழ்க்கிறார். கேட்குறாங்க, ஓய்வு நாள் இப்படி செய்யலாமா? 18 வருஷமா பிசாசு அவளை கட்டி வைத்திருந்தது, நான் விடுவிக்காமல் இருக்கலாமான்னு கேட்டாரா இல்லையா? அப்போ ஆண்டவர் கூனியா இருந்த உன்னை நிமிர முடியாத பிரச்சனை இருந்த, நிமிர முடியாத பாவத்திலிருந்து, நிமிர முடியாத அக்கிரமத்திலிருந்து, நிமிர முடியாத கடையில் இருந்த எல்லாத்திலிருந்து கர்த்தர் தலை நிமிர பண்ணுகிறார். ராஜா வருகிறார், தலை நிமிர்ந்து பார்க்கணுமா இல்லையா? அப்போ அந்த கூனியை யார் கட்டி வச்சிருந்தா? சாத்தான். அப்போ நம்மளை யார் கட்டி வச்சிருந்தா இத்தனை நாளா? இப்போ ரிலீஃப் ஆகிட்டோமா? எத்தனை பேர் ரிலீஃப் ஆகிருக்கு? கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறோம். 1 2 3 4 5 அப்படி தானே? எல்லாருமே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறீங்கப்பா, பரவாயில்ல, வெரி குட், நல்லது. பொய் பேசுவீங்களா? அப்போ பொய் தகப்பன் யார்? அவங்களை கட்டி வைக்கலையப்போ. இதுக்கு தான் பேசு கை தூக்க மாட்டேன்னு சொன்னேன்னு சொல்லி பின்னால் தோற்றம் பார்க்குறேன். கோபரமா இல்லையா? அப்போ மாம்ச கிரியை இருக்கும்போது நீ பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்க, கட்டப்பட்டிருக்கிற. இதை கட்டவிழ்ப்பது தான் இன்னைக்கு சுவிசேஷம். உங்களுக்கு ஒன்றும் மனம் திரும்பிக்கோ, இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் வாசிங்க, 1ஆம் வசனம். 29:1. அதெல்லாம் தெரியும், வரணுள்ள வசனம். அடிக்கடினா கடிதான் வரும். இல்லைங்க இல்லைங்க, ஒருத்தர் நல்லா கவனிங்க, ஒருத்தர் வாசிங்க, நல்லா படிங்க சிஸ்டர். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும், நல்லா வாசிக்கணும். தன் பிடினே எத்தனை டைம் எச்சரித்தாலும் நான் அப்படியே தான் இருப்பேன்னா சடிதில் உன்னை தூக்கிடுவார் ஆண்டவர். இப்படி நடக்காதுங்க சிஸ்டர், இப்படி நடக்காதுங்க பிரதர்ன்னு சொல்லி காதில் கேட்டு மறுபடியும் அதே வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சடிதில் உன் வீட்டுக்குள்ள ஆபத்து வரும், தூக்கிடுவார் ஆண்டவர். ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ எச்சரிப்பு வருது, ஆண்டு சத்தம் நமக்கு நேரம் வருது, அதை நம்ம நினைச்சதில்ல. நம்ம பேனா பேப்பர்லாம் எடுத்து நோட்டில் எழுதுகிறோம், கீழ்படுகிறோமா? சொன்னால் நம்ம நிறுத்திடுச்சு. ஒரு நம்ம நோட்டை எழுதி வச்சு நோட்டை விரிச்சு வச்சு பார்த்துட்டே இருக்குது. இதெல்லாம் ரைட்டு, எழுதுறதெல்லாம் ரைட்டு. வாழ்க்கையில் மாற்றம் வந்திருக்கா? அதே தானே செஞ்சுருக்கிற. அந்த காரியத்தை பழைய காரியத்தையும் சரி, இன்னும் நீ மனம் திரும்பல, நீ கிறிஸ்தவன் பரலாம் போக முடியாது. நீ பேனர் வச்சுக்கலாம், நான் கிறிஸ்தவன், ஆனால் என்ன செய்யணும்? நீ கட்டவிழ்க்க படலை, இன்னும் துர்க்குணம் மாறல, இன்னும் பழைய சோகம் மாறல, இன்னும் பழைய குணம் மாறல, இன்னும் புறங்கூறிக்கிட்டே இருக்கிற, இன்னும் அடுத்த நாயத்தை பேசிட்டு இருக்கிற, அடுத்த வீட்டை எட்டு பார்த்துட்டு இருக்கிற, இருக்கா இல்லையா? வேதம் சொல்லுது, யோபு சொல்றான், என் வீட்டை விட்டு அடுத்த வீட்டு நாயத்தனை எட்டி பார்த்தனா, அடுத்த குடும்பத்தை எட்டி பார்த்தனா அப்படிங்கிறாரு. என் பொண்டாட்டியோட வேறொரு சைனிக்கு கடவானுங்கிறாரு. எவ்வளோ அசிங்கமான வார்த்தை. என் மனைவி ஒருத்தர் தப்பாக செஞ்சுருவாங்கிறாரு, தவற நடந்து கொள்ளுவான்னு. நம்ம இந்த நாயத்தை, நம்ம குடும்ப நாயத்தை, இல்லை சபை நாயத்தை, இல்லை மற்ற நாயத்தை, மற்ற மனுஷன் பேசும்போது நீ விபச்சாரி எனப்படுகிறாய். வேதம் சொல்லுகிறது, விபச்சாரக்காரன் எனப்படுகிறாய். அப்போ நீ பிசாசோட கட்டுக்கிற, உனக்கு பிசாசோட பங்கு உண்டு, கட்டு அங்கே உண்டு. பார்த்தாலும் பாஸ்டர் திட்டிகிட்டே இருக்கிறார். கஷ்டம்தான். பசுவை பிதுக்கும்போது வலிக்குமா? வலிக்காதா? வலிக்கும். அந்த வலி நீ தாங்கிக் கொள்ள முடியாமல் போய் கத்துறன்னா உன் கால் குணமாகாது, நீ குணமாக மாட்ட. நீ கட்டப்பட்டிருக்கிறாய், பிசாசோடு நீ கட்டப்பட்டிருக்கிறாய். நீ பிசாசோட கட்டப்பட்டிருக்குன்னா அந்த கட்டை அவிழ்க்கிறது தான் ஆவியானவன் இருக்கிறாரு. ஏன் உங்களை பரிசுத்த ஒரு கிரிசையில் உண்மையில அபிஷேகம் இறங்கலை? ஏன் கட்டப்பட்டு? ஏதோ ஒருத்தர் கட்டப்பட்டிருக்கிற,
அது நல்லா புரிஞ்சுங்க. பரிசுத்த ஆவி நமக்குள் வெளிப்படி கிரியை செய்ய முடியலன்னா நம்ம எதோடு இணைக்கப்பட்டு, ஒன்று உலகத்தோடு இருப்போம், இல்லை உலகத்தின் காரியங்களோடு இருப்போம். எங்கே ஒரு கனெக்ட் இருக்கும், உன்னால் சுவாசிக்க முடியல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த தொப்பல் கொடிகள் வகுத்துக்குள்ள இருக்கிற குழந்தை, கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை, அதுக்கு எந்த ஆகாரமும் கிடையாது, சுவாசம் எல்லாம் எதுலேருந்து வருது, தொப்புலேருந்து வருது போல இந்த உலகத்தோடு ஒரு கனெக்ட் இருக்கு உனக்கு. அந்த கனெக்ட் முதல்ல என்ன செய்யணும்? துண்டு பண்ணணும். உலகத்திலையும் வாழ்ந்துக்குவேன், உலக ஆசையிலும் வாழ்ந்துக்குவேன், உலக காரியம் செஞ்சுக்குவேன், தேவன் இருக்கவே முடியாதுங்க. ஒன்று அனலாறு, இல்லை குனிலாறு, வெது வெதுப்பாக இருந்தால் வாந்தி பண்ணுவேன். அப்போ நம்முடைய வாழ்க்கை தேவ திட்டத்துக்குள்ள, தேவ தீர்மானத்துக்குள்ள இருக்குன்னா நம்ம எப்படியாப்பட்ட ஒரு தீர்மானத்துக்குள்ள இருக்கணும்? அதை அடிக்கடி நான் சொல்லுவேன். ஒன்று நீ ஆணாரு இல்லை பெண்ணாரு, ரெண்டுமா இருக்காது. ரெண்டு இருக்கிறது. திருநங்கை குறித்து சொல்கிறாங்களா, அவங்களுடைய அவமானம் எவ்வளோ தெரியுமா? மனம் விட்டு அவங்க சிரிக்க முடியாது. அவங்களுக்குள்ள ஒரு துக்கம் இருக்குது. எல்லாத்துக்குள்ள ஹாப்பினஸாக போக முடியாது. எல்லாரும் அவங்கள பார்ப்பாங்க. ஒரு பெண்ணு போகும்போது அவள் அழகாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆனால் திருநங்கை போகும்போது அவன் பார்வை வேறு விதமாக இருக்கும். அவன் ஒவ்வொன்றையாக கவனிப்பான், அவனுடைய சகல அங்கங்களையும் பார்ப்பான். அது ஆணா பெண்ணா, அவங்க கூணி குறுகி போகுங்க. சில பேர் கோபத்தினால் அடிக்கிறாங்க, எரிச்சலாகிற காரியம் தான். அவங்க நம்மளை போல அடுத்த ஒரு காரியம் தான் அவங்க. ஆகையால் இப்போ கிறிஸ்தவத்தில் நீ ஆணாக இருக்கிறியா பெண்ணாக இருக்கிறியா? பரிசுத்தமாக இருந்தீங்கன்னா நீ தேவனுக்கு இருக்கிற, இல்லை பெண்ணாக இருக்கிற, ஏதோ ஒன்று இருக்கணும். ரெண்டும் கட்ட வேலை இருக்கக்கூடாது கிறிஸ்தவ வேலை. பரிசுத்தமாகவும் இல்லை, அசுத்தமாகவும் இல்லை, நல்லவனாகவும் இல்லை, கட்டணமா இல்லை. நம்ம பார்வைக்கு, ஆண்டு பார்வைக்கு எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய கண்களை பார்க்குது. நீ ரகசிய ஆலோசனை பண்ணுற, ரகசியமாக பேசுகிற காரியம் கூட ஆண்டவர் செய்கிறாரு, கவனிக்கிறாரு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? பகலில் இரவில். ஏன் சொன்னார் ஆண்டவர்? பகலில் பார்த்து பேசு, இரவில் நீ ஒன்றும் பேசாதங்கிற. நான் எதுக்கு அடுத்த நியாயம்? பகலையும் பார்க்க வேண்டாம், இரவில் கேட்க வேண்டாம். அப்போ தேவன் நம்மளை பயன்படுத்தணும், நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா முதல் நம்ம மனம் திரும்பணும். மனம் திரும்ப கேட்ட கனி என்ன தெரியுமா? முதல் நீ எப்படி இருந்து அப்படியே தான் இருக்கிற. என்ன மாற்றம் வந்திருக்கு நம்ம வாழ்க்கையில்? நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், மனம் திரும்பிட்டோம். இன்னும் நம்ம குணங்கள் மாறல, இன்னும் கோபம் நம்மளை விட்டு போகல, இன்னும் எரிச்சல் விட்டு போகல, இன்னும் பொறாமை, இன்னும் ஜாட பேசுறது, இன்னும் அந்த நாய் இந்த நாய் சொல்றது, இதெல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சா? இன்னும் தேவன்கிட்ட முட்டி போட்டு ஜெபிக்கல, இன்னும் தேவன் உடன்படிக்கை பண்ணல. நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? சுகமாக வாழ்ந்துருக்கிறோம். நம்ம உலகத்தோடு என்ன செஞ்சுருக்கிறோம்? தொடர்பு இருக்கிறோம். ஒருவன் உலகத்தில் உள்ளவையும் அன்பு கூர்ந்தால் அவனுக்கு பிதாவினிடத்தில். அப்போ உலக காரியம் ஒன்று உலகமா தேவனா? எதுக்கு ரெண்டு கட்ட நிற்கணும்? இதோட நம்ம ரெண்டு, ஒரு சைடு ஆண் ஒரு சைடு பெண்ணை நம்ம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அது அவலட்சணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, சில காரியங்கள் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியலை. நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம், மன்னிக்கிற குணம் நமக்கு இல்லை அப்படின்னா எரிச்சலோட கட்டப்பட்டிருக்கிறோம். நம்ம ஏற்றுக்கொள்ள முடியல, ஆனால் பிசாசோட காரியத்தை கட்டப்பட்டிருக்கிறோம். இதை செய்ய முடியல, பிசாசோட கட்டப்பட்டு தேவனுடைய காரியத்தை நிறைவேற்றாது அத்தானா பேரும் என்ன செஞ்சுருக்கிறோம்? கட்டப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்ம கையை தட்டுறோம், அந்நிபாஷை பேசுகிறோம், நல்லா டங்ஸில் பேசுகிறோம். இதெல்லாம் சரியா அப்படின்னா தேவனுடைய ஆவியான மேலே வந்து உணர்த்துறது எதுக்கு தெரியுமா? இதை செய்யாதே, இதை பண்ணுன்னு. அதுக்கு தான் 29ஆம் சங்கீத நீதிமொழிகளை சொன்னேன். என்னது 29:1 என்ன சொல்லுது? அடிக்கடிக்கு எச்சரிக்கை வருது. இதை செய்யாதன்னு எச்சரிக்கும் போது, ஊழியக்காரன் எச்சரிக்கும் போது நீ மனம் திரும்பலைன்னா உன் வாழ்க்கை அவ்வளோதான்.